உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 3:8, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உங்களுக்காக சில முக்கியமான நல்ல கதவுகளை திறந்து வச்சிருக்காரு. அரண்மனை கதவுகள் எல்லாம் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்குது. சூப்பரான கதவுகள் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்குது. நிறைய பேர் இன்னைக்கு அழுதுட்டு இருக்கீங்களே, ஏன் இந்த கதவு மூடிச்சு தேவனே, ஏன் இந்த கதவுகளை மூடினீங்க அப்படின்னு அழுறீங்க, கவலைப்படுறீங்க. ஏன் உங்களுக்காக அந்த கதவுகள் மூடப்பட்டதுன்னு உங்களுக்கு புரியுதா? உங்களுக்காக அரண்மனை கதவுகள் எல்லாம் திறந்து வச்சிருக்காரு. உங்களை ரொம்ப நல்லா வச்சுக்கணுக்காக வேறு நல்ல கதவுகளை திறக்கிறார். அது உங்கள் முன்னாடி திறந்தே தான் இருக்கும். யாரும் பூட்டு எடுத்துகிட்டு வந்து பூட்ட முடியாதுங்க. ஏங்க எங்கே போனாலும் என்ன துரத்தி விடுறாங்கங்க. எங்கே போனாலும் நான் தான் துரத்தப்படுகிறேன், நான் தான் வெளியே நிற்கிறேன். இல்லைங்க, அதாவது அவர் சாவி எடுத்து திறந்துட்டார். யாராலையும் பூட்டு போட முடியாது. உங்களுக்காக இந்த கதவு திறந்து தான் இருக்குது. அதனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் இந்த வாசல் வழியாக போவீங்க. இனி எந்த தடையும் இருக்காதுங்க. எங்கெல்லாம் வெளியே நின்றுட்டு இருந்தீங்களோ அந்த இடத்துக்குள்ளே போகிறீங்க. எங்கெல்லாம் நுழைய முடியலன்னு நினச்சிங்களோ அந்த இடத்துக்குள்ளே நுழைவீங்க. நல்ல வேலையில் நுழைய போகிறீங்க, நல்ல ஆரோக்கியத்துக்குள்ளே நுழைய போகிறீங்க, நல்ல தொழிலுக்குள்ளே நுழைய போகிறீங்க, நல்ல பிஸ்னஸ்க்குள்ளே நுழைய போகிறீங்க, நல்ல படிப்புக்குள்ளே நுழைய போகிறீங்க. சரிங்களா? செழிப்புக்குள்ளே நுழைய போகிறீங்க. தேவன் உங்களுக்காக சூப்பரான கதவுகளை திறந்து வச்சிருக்கிறார். அரண்மனை கதவுகளெல்லாம் திறந்து வச்சிருக்காரு. கவலைப்படாதீங்க. அவர் ஒரு கதவு திறந்துட்டா அதை யாராலையும் பூட்ட முடியாது. ஒருத்தருக்கு 38 வருஷமாக கதவு திறக்கவே படலைங்க. அவரும் அந்த வாசனால உட்காந்துட்டே இருந்தார். அவரும் பிடிவாதமாக அங்கேயே உட்காந்துட்டார். பெதஸ்தா குளத்தோடைய அந்த கதவு திறக்கவே படல. அவர் ஒரே ஒரு தடவை அந்த குளத்தில் மூழ்கி எழுந்திருந்தா அவர் சரியாக இருப்பார். ஆனால் அந்த கதவு அவருக்காக திறக்கப்படவே இல்லை. தேவனும் சாவி எடுத்துகிட்டு கதவை திறந்தே விடலை. 38 வருஷம் அப்படியே வாசலாண்டே உட்காந்துட்டு இருந்தார். ஆனால் ஒரு நாள் ஒரு சூப்பரான கதவை திறந்து விட்டார். இயேசுவை பார்க்கும் கதவு. இந்த கதவு வழியாக நீ போ, இயேசுவை பார்ப்ப, உனக்கு சுகம் கிடைக்கும் என்று ஒரு நல்ல கதவை திறந்து விட்டார் தேவன். அதே மாதிரி அந்த கதவு வழியாக இயேசுவை பார்த்தா சுகம் கிடச்சிச்சு. தேவன் உங்களுக்காக ஒரு பிரத்யேகமான, உங்களுக்காக மட்டும் அப்படின்னு ஒரு கதவுகளை திறக்கிறார். ஓகேங்களாங்க? இந்த வாய்ப்பு உங்களுக்கு மட்டும்தான், வேற யாரும் போட்டி போட முடியாது. என்னங்க போட்டி போட்டு மற்றவங்களெல்லாம் போட்டி போடுற அளவுக்கு இப்போ திறமை இல்லைன்றீங்களே? இல்லை, பிரத்யேகமான கதவுகள் திறக்கப்படுது. நீங்கள் மட்டும்தான் உள்ளே போவீங்க. தேவன் திறந்து வச்சிட்டாருல, அப்புறம் என்ன? உங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு. உங்களுக்காக பிரத்யேகமாக தேவன் திறந்து வச்சிருக்காரு. நீங்கள் போவீங்க, சுதந்திரத்து கொள்வீங்க. அதனால் பயப்படாதீங்க. உங்களுக்காக அந்த கதவு திறந்தாச்சு. இனிமேல் யாரும் பூட்ட முடியாது. சரிங்களா? இது சூப்பரான கதவு. இனிமேல் அழாதீங்க. சரிங்களா? தேவன் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு பாதைக்குள் உங்களே அனுப்புகிறாரு. சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்காக சூப்பரான கதவுகளை திறந்து வச்சிருக்கிறீங்க. அரண்மனை கதவுகள் திறக்கப்படுது, முக்கியமான கதவுகள் திறக்கப்படுது. பிரத்யேகமான வாய்ப்புகள் உங்கள் பிள்ளைங்களுக்கு தேடி வரும். எந்த போட்டியும் இருக்காது. உங்கள் பிள்ளைங்க அப்படியே தனியாக உள்ளே போவாங்க. சூப்பரான இடத்துக்கு எந்த போட்டியும் இல்லாமல் தனியாக உள்ளே போயிடுவாங்க. அதற்காக நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ,
உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோடிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம்ப்பா. அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்க, நீ இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம், பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.